நம்ம ஆளுங்கன்றதுக்காக மேம்போக்கா பாத்துறாதீங்க. பொண்ணு வீட்டு வகையெல்லாம் என்ன ஏதுன்னு நல்லா விசாரிச்சுக்கோங்க. நல்லா விசாரிச்சிட்டமா, எல்லாம் நம்ம வகையறா தான். ஆமா, இவ பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம். இதுல வகையற தொகையற பாப்பாங்களாக்கும். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? வரப்போற பொண்ணுக்கு நம்ம வீட்டு பழக்க வழக்கெல்லாம் தெரிய வேணாமா? அவ என்ன செவ்வாய்க்கிரத்துல இருந்து வரப்போறா? நம்ம பழக்க வழக்கம் தெரியாம இருக்கிறதுக்கு ஏன் தரக்குற? பையன் ஜாதகத்துல தோஷம் கீசம் ஏதாவது இருக்குமா? தோஷம்னு ஒன்று இருந்தா அது ஏன் ஜாதகத்துல தாமா இருக்கும். பின்ன என்னம்மா, இது வரைக்கும் உங்க பையன் 139 போட்டோ காட்டிட்டேன். எல்லா போட்டோவும் பார்த்துட்டு இவன் அவனோட ஓடி போயிட்டா, இவன் இவனை லவ் பண்றான்னு சொல்லி முக்காவாசி பொண்ணு தட்டி கழிச்சிட்டாரு. அவர் தான் அப்படின்னா மிச்சம் மீதியே நீங்க வகையற சரியில்லை, பொண்ணு மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லை, நீங்க தட்டி கழிச்சிடுறீங்க. பின்ன நீங்க காமிக்கிற பொண்ணு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? டேய் வாங்கடா வாங்கடாடா. கூட்டம் போட்டாங்க பங்காளி. போன அறிவன் நல்லபடியா முடிஞ்சதா தம்பி? அதெல்லாம் எப்பயும் போல கெட்டபடியா முடிஞ்சது. தகராதிக்கு ஒன்றும் குறைச்சல. ஏடா நல்ல நாள் எதுமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரீங்களா? நீங்களா உருப்பிடுவீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகாத. நீங்க உருப்பட்டீங்களா மாமா? என்னன்னா ஏன்பா யாரு கூட ஓடி போனா உனக்கு என்னப்பா? நான் என்னமா பண்றது? நீ தான் சின்ன வயசுல இருந்து அநியாயத்தை கண்டா பொங்கி எழுன்னு சொல்லி சொல்லி வளர்த்த. டே ரொம்ப பொங்காதடா. அதெல்லாம் நல்லவங்க பண்றது. அநியாயம் பண்றவனே அநியாயத்தை பார்த்து பொங்க கூடாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எல்லாம் உங்க அண்ணனை சொல்லணும். நல்ல நாள் சும்மா என் பிள்ளைய போன் பண்ணி கூப்பிடலன்னா அவன் எங்க போறான்? இவ யாரு இவ? நான் அவரோட பேசிய பல வருஷம் ஆகி போச்சு. இவன் போய்கிட்டே இருந்தா அவர் போன் பண்ணி கூப்பிட மாட்டாரா? நான் போறதுனால அவர் கூப்பிடல, அவர் கூப்பிடலனாலும் நான் போவேங்கிறதுனால அவர் என்ன கூப்பிடுறாரு. புரிஞ்சுக்கங்க. மாப்பிள்ள நீ பதில் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, அவரை பைத்தியம் ஆக்கிறாத. டேய் உங்களை திட்டியே எனக்கு போர் அடிச்சு போச்சு. எங்களுக்கு ஏண்டா அவரோட சேர்ந்து ஏண்டா ஊர் பாவத்தை கொட்டிக்கிற? ஏங்க அப்படி என்னங்க பண்ணிட்டான் என் புள்ள? ஓடி போன பொம்பளை பிள்ளைங்களுக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லி பெத்தவங்களோட சேர்த்து வைக்கிறான். அவங்க வாழ்த்து என் பிள்ளைய நல்லாதான் வாழ வைக்கும். எக்கேடு கெட்டு போங்க. நீங்க அப்படி போங்க, நான் இப்படித்தான் போவேன். எப்படியாவது போங்க. ஏமா எப்படிமா அவரெல்லாம் சமாளிக்கிற? சும்மா தம்பி, இந்த பொண்ணை பாருங்களேன். கொடுங்க. என்னம்மா போட்டோவிலே பொண்ணை பார்த்துக்கிட்டு. டேய் இதுக்காக பொண்ணை நேர்ல கூட்டிட்டு வர முடியும்? அதானே, அவர் என்ன கல்யாண பிறகு நினைச்சா இல்ல வேற எதுவும் பிறகு நினைச்சா? தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல, தேடி தேடி கண்டுபிடிச்ச பொண்ணு. ஏன் தொலைஞ்சு போச்சா? அட தங்கமான பொண்ணுன்னு சொல்ல வந்தேன் தம்பி. பொண்ணு ஒழுக்கத்துல சீதா மாதிரி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த வீட்டுல பொண்ணு இருக்கிறது பக்கத்து வீட்டு கூட தெரியாத பாத்துங்களேன். பொண்ணு வீட்டுல இருக்கிறது அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்காக தெரியுமா? சும்மா இருங்க தம்பி, அவங்களுக்கு தெரியாம என்ன பார்க்க சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு சீரியஸா பதில் சொல்றேன் பாரு மாம்சு. மாம்சு Same girl match. என்னப்பா அடடே, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு மட்டும் இல்ல ஊருக்கே தெரியும். ஆ? அக்கா நீங்க போய் புரோக்கர் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு டிகிரி காஃபியா கொண்டாங்க. டிகிரி காப்பி என்ன பாலே ஊத்திடுறான். இந்த சீதையை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க சார் எப்படி கண்டுபிடிச்சீங்க? தேடி கண்டுபிடிச்சேன். ஓடி பண்ணல தேடித்தானே கண்டுபிடிக்க முடியும். கொன்னு பிடிவி ராஸ்கல். என்ன தம்பி, இனிமே உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும், இந்த ஊர்ல புதுசா பொம்பளை புள்ள போறதா உண்டு. Matcha, அந்த பொண்ணு அவ லவ் பண்ண பெயர் குடி சேர்த்து வைக்க மாட்டீங்க. நீங்களும் கல்யாணம் பண்ண மாட்டீங்க. என்னடா மாச்சா உங்க லாஜிக்? இதெல்லாம் உனக்கு புரியாதா? தேவ இலகரா, நீ ரொம்ப நியாயமா பேசுறா. இந்த ஊர்ல ஒண்ணு நிம்மதியா வாழ விட மாட்டாங்கடா. மரியாதையா ஓ நாட்டுக்கு ஓடி போயிடு. என்ன வேணும்? பெல் கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? பெல் இல்ல டெல். படிச்சவனு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிரூபிச்சுக்கிட்டே இருப்பிய. ஆமா பெரியப்பாங்க மேல அனுப்பியாச்சா? வெரி குட். ஊத்தவை வாங்கப்பா. பெரியப்பா இப்பதான்ப்பா உன்னை கேட்டுட்டு இருந்தாரு. ஊராட்சி கூட்டத்துக்கு போனாரு, கிளம்பிட்டாரா இல்லையா? அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சாப்பிடல வாங்க. சாப்பிட்டுதாமா வந்தோம். ஏய், தோசையும் உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி செஞ்சு வச்சிருக்கேன். என்னது டொமோட்டோ சட்னியா? ஏப்பா சாப்பிட்டு சாப்பிடுறது ஒரு ஸ்டைல்ப்பா. எந்திரிப்பா. தேங்காய் சட்னி மட்டும் மாம்சு உனக்கு சேர்த்து சீட்டு போடுறேன். என்னக்கா டைனிங் டேபிள்ல மதுரையில வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் நக்கல் பண்ணு. சாப்பிடுங்கப்பா. நீ சாப்பிட்டியாமா? அண்ணா, கேம்பஸ் இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாஸ் பண்ணிட்டேன். 26ஆம் தேதி ஃபைனல் ரவுண்டுக்கு கோயம்புத்தூர் வர சொல்லிருக்காங்க. ஃபைனல் ரவுண்டுக்கு எதுக்குமா நீ அங்க வரைக்கும் போகணும்? சாயங்காலம் மொட்டை மாடிக்கு வந்தா இங்கே அடிக்கலாமே. மாமா கேம்பஸ் இன்டர்வியூல ஃபைனல் ரவுண்ட் மாமா. ஓகே ஓகே. Wow, all the best. Thank you. நான் படிச்சு முடிச்ச first job கிடைக்க 3 years ஆச்சு. Your sister is brilliant. யா சேம் லைக் மீ. அச்சா, brilliant நான் புத்திசாலின்னு அர்த்தம். ஏய் கலாய்கிறியா? சட்னியை ஊத்திக்கிட்டு சாப்பிடு. அண்ணா, அப்பாட்ட கேட்டேன். அவர் இன்டர்வியூக்கு விட மாட்டேங்கிறாரு. நீ கொஞ்சம் சொல்ல. ஏமா அவரே உனக்கு எப்போ காலேஜ் முடியும் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்காரு. அவர்கிட்ட போய் இன்டர்வியூக்கு போய் வேலைக்கு போறேன்னா எப்படி விடுவாரு? இரு, இப்போ நீ இன்டர்வியூக்கு போன அதை உங்க அப்பாவை ஒத்துக்கிற வைக்கணும் அதானே? அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ வேலைக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. நல்லா இருக்கு. யாரு வச்சது? படிச்சு முடிச்ச வேலைக்கு தான் போகணும். ஏன் கல்யாணம் பண்ணணும்? என்ன மாச்சா உங்க பிராக்டிஸ் இது? ஏய் நீ முதல்ல உங்க ஊருக்கு கிளம்பு. இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் தங்கச்சி வேலைக்கு போ, இவன் தம்பியை வேலைக்கு போனுக்கிட்டு வேலைங்கிற வார்த்தை எங்க குடும்பத்துக்கு பிடிக்காது. ஒழுங்கா சாப்பிட்றா கருத்து பேசிக்கிட்டு. நானாச்சும் பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாதிலேயே படிப்பு நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க தெரியுமா? What?
லேடிஸ் மேரேஜ்க்கு அப்புறம் நடிக்க கூடாது, படிக்க கூடாது, விளையாட கூடாது. எத்தனை ரூல்ஸ் மேம்? ஆட பெல்லு இது கூட பரவாயில்ல. ஆம்பளைங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாங்கிறாங்க. கேட்டா கலாச்சாரமா? ஏன்னா உனக்குலாம் வெக்கமாவே இல்லல? எனக்கு மட்டுமே இல்ல, நம்ம குடும்பத்துக்கே தான் இல்ல. யோ பங்காளி, டேய் என்ன குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றியா? ஒழுங்கா குழப்பி அடிக்கிற வேலையை மட்டும் பாரு. அண்ணா ஏன் விஷயத்துக்கு வாண்ணே? என்னம்மா நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி வேலைக்கு போறேன் இன்டர்வியூ போறேன்னு அடம் பிடிக்கிறிய? அண்ணன்லாம் எடுத்துக்க, என்னைக்காவது வேலைக்கு போறேன்னு சொல்லி இருப்போனா? +2 ஃபெயில் ஆனவங்களுக்குலாம் ஐடில வேலையே கொடுக்க மாட்டாங்க. +2 ஃபெயில் ஆனதே ஐடி கம்பெனில இருந்து வேலைக்கு கூப்பிட்டுவாங்கன்னு தானே? இவெல்லாம் பாஸா இருந்தா பள்ளிக்கூடம் இருந்து வந்திருக்கும். அட என்னப்பா சாம்பார்ல சிக்கனா கிடக்குது? உத்தமனுக்கு தானே டெண்டர் கொடுத்துருக்கு. ஆமா மாமா. பெரிய பண்ணிட்டாரு, நான் போய் பேசி பாக்குறேன். டேய் அடுக்குனது போதும், கிளம்பி வாங்க. நாம கட்டி கொடுத்த வீடெல்லாம் புறம்போக்கு இடம்னு இடிக்க போறாங்களா மாமா? புறம்போக்கு இடத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு சொன்ன புறம்போக்கு ஏறா. கமிஷனர் தான் மாமா. நம்ம ஆளுங்களை காலி பண்ண வேணாம்னு சொல்லு. சரி மாமா. கமிஷனர் கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னடா குட்டி மாநாடே போட்டுட்டு இருக்கியா? கிட்ட பேசிட்டு இருந்தான். ஈட்டாச்சா? இங்கிலீஷ் புரியாத மேல சாமி, அக்கா பொண்ணுக்கு பிறந்த நாள் அர்ச்சனை பண்ணணும். வினோதினிக்கு பிறந்த நாளா? ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் தானே? பேஷா பண்ணிடலாம். அப்படியே என் பேருக்கு அர்ச்சனை பண்ணலாம். சமேத சுப்பிரமணிய சுவாமியே நமः. பரிபூர்ண ஓம் ஸ்கந்தாய நமः, ஓம் குஹாய நமः, ஓம் ஷண்முகாய நமः, ஓம் வாழகாய சுப்பிரமணிய சுவாமி பிரசாதம் தீர்க்கசுமங்கல்யா. சாமி அலங்காரம் நல்லா இருந்துச்சுல்ல? ஹலோ. சாரிங்க, இவ்வளோ போட்டுருச்சு. மாமாவோட பொண்ணுக்கு பிறந்த நாள், அதான் பிரசாதத்தை எல்லாரும் கொடுக்க சொல்லிட்டேன். சரி பாப்பா இங்க வா. அங்க ஒரு அக்கா உட்காந்துருக்காங்களே, அவங்க கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி இதை கொடுத்துடணும். இது என்ன லவ் லெட்டரா? லீவ் லெட்டர். அகராதி பிடிச்சோலே, போய் குர்ரி. என்னடி யோசிக்கிற? போய் குர்ரி. இந்தம்மா பிரசாதத்தை சாப்பிடுமா. இந்தாங்க கா லெட்டர். இங்க கூட என்ன பாப்பா இது? லவ் லெட்டர். லவ் லெட்டரா? யாரு கொடுத்தா? அதோ அந்த மாமா கொடுத்தாரு. ஆமாவா? குட்டி சத்தம் மாட்டி விட்டுருச்சு. தம்பி, இது நீங்களா கொடுத்தீங்க? ஆமாங்க. ஆமா. தம்பி மாமா அடிங்க அக்கா மக்கா, எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டு பொண்ணுங்க லெட்டர் கொடுப்பேன். இதை விடுதானா? இதான் மங்காளி. யாரா வீட்ல? வீட்ல யாராரு? விட்டு மாப்ள. வாங்கம்மா, இங்க உங்க பையன். நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக அவனை கேக்குறீங்க? கட்டின பொண்டாட்டிக்கு புருஷன் லவ் லெட்டர் கொடுத்தாலும் என் பங்காளிக்கு பிடிக்காது. இந்த லட்சத்துல எங்க வீட்டு பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்தா உங்களை ஓமாமாங்களா? டேய் டேய் கூல்ரா. லேடிஸ் கிட்ட ஜென்டிலா பேசண்டா. நீயே பேசு. ஹலோ மேம், இந்த நிக்கிறானே என் மாப்ள. இந்த பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்தா நீங்க சும்மா விடுவீங்களா? பேசுறீங்க? ஏண்டா எடுபட்ட பயல? கிளவிக்கு ஒண்ணு பிடிக்கலையாண்டா? அருவாமனை எடுத்தானே ஒவ்வொருத்தனையும் வகுந்து போடுவேன். வகுருவேன். மண்டே போற வயசுல கொண்டே போட்டு சுத்துற உனக்கு இவ்வளவு இருந்தா அப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? மாமா என்ன நம்மனுரியா மகனே, உன் முகரைக்கெல்லாம் எங்கேயும் பொண்ணு கிடைக்காது. நீயே எங்கேயாவது சுத்தி தேடி கண்டுபிடிச்சுக்கன்னு வாழ்த்தி கோயில் கோயிலா அலையா விட்டுருக்கீங்களா? இத பாருங்க, எங்க வீட்டு பையன் அப்படி பட்டம் இல்ல. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. யாரது இண்டிசெண்டா கத்துறது? நீ தான் லெட்டர் கொடுத்தியா? வெள்ளலிக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கேன். லவ் லெட்டர். அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது லெட்டர் கொடுத்தியா? நான் லெட்டர்லாம் ஒன்றும் கொடுக்கலமா. ஏய் போய் சொன்ன கொன்ன விடுங்க உன்னை. இல்லம்மா, நான் கிரீட்டிங் கார்டு மட்டும் தான் கொடுத்தேன். பாத்தியா மாப்ள உனக்கு திமிர? இத பாருங்க, மன்னிச்சிடுங்க. அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ஆமாமா. ஆமாவா? ஏமா தெரியாம பண்ற வேலையா அது? ஏய், உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதுக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா? நான் சும்மா தான் இருப்பேன். மானங்கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கே. ஆனா என் தங்கச்சி சும்மா இருக்காது. ஏன் உன் தங்கச்சியும் பதிலுக்கு லெட்டர் கொடுத்துருமா? அதெல்லாம் விசில போட்டு விட்டோம்னா பறந்து வந்துடும். ஏன் மாமா, பையனே ஒழுக்கமா வளர்க்கலையே, இவங்க எல்லாம் பொண்ணு எங்க ஒழுங்கா வளர்த்துக்க போறாங்க? இத பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. உள்ள கேட்டுடுச்சு, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னம்மா அது பிரச்சனை ஆயிடுமா? பிரச்சனைய பண்றதுக்குனே நாங்க பிள்ளையார் கோயில அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம். அம்மாடி, எங்க தெரியுதா? நாங்க மனம் கட்டுவாங்கன்னா நீங்க மானமே இல்லாதவங்க. எங்க அண்ணன் ஒரு கார்டு தான் கொடுத்தான். ஆனா
நானாக இல்லையே வினோதினி. உங்க வீட்டு பிள்ளைய விசாரிக்காம எங்க வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க? அதுவும் ஆம்பளை இல்லாத நேரத்துல? ஷைலு நான் இருக்கேம்மா. சரி, ஒரே ஒரு ஆம்பளை இருக்கிற நேரத்துல தங்கச்சி சும்மா இருக்கான்னு அவன் சொல்லும் போதே சுதாரிச்சிருக்கணும். வெள்ளை வேட்டு கட்டிட்டு வந்துட்டா எது வேணாலும் பேசலாமா? விடுமா. ஈவ்டீசிங் கேஸை போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். ஹலோ, நாங்க கிளவி மேடத்துல தானே பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம ஈவ் டீசிங் என்ன சொல்றீங்க? கழுவி கையை பிடிச்சி கேஸ் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு யூடிசிங்க பரவாயில்ல. ஆமா ஆமா, வந்துருங்க மாப்பிள்ள. சத்தமெல்லாம் தெரியாம பிடிச்சிட்டேன். என்னடி இவனுங்க? நீ பாட்டுக்கு தூக்கி போட்ட எவ்வளவு மெமரபிள் கிஃப்ட் உன்னை தெரியுமா? அடிச்சிருக்கணும். சொம்பு நெடிஞ்சு போச்சேடி. உள்ள போறியா? இப்படியே வீட்டுல இருக்க சாமானெல்லாம் ஏண்டி, உடைச்சுக்கிட்டே நீ இரு. பாட்டு கையில கிடைக்கிறது விட்டு அடிச்சிட்டு இருக்க. நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைனா யார் பாக்குறது? வாங்க நடில அவனுங்க இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பயப்படாத. ஐயோ வந்துட்டானுங்க. இதோ பாருங்க, திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்சீங்கன்னா. ஐயோ இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிரச்சனை பண்ண வரலங்க. இங்க நடந்த கலவரத்துல என் மாப்பிள்ளையோட கார் மிஸ் ஆயிருச்சு. காரு கீ மிஸ் ஆயிருச்சு. நீங்க ஒரு 5 நிமிஷம் கையை கட்டிட்டீங்கன்னா நாங்க தேடி கூட்டிட்டு போயிடுவோம். அப்படியா? ஆமாங்க. அப்போ நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயோ சூப்பருங்க. மாமா ஓய், சாவி கிடைச்சிருச்சு, வாங்க போலாம். என்னது கிடைச்சிருச்சா? நான் இவ்வளவு நேரம் இங்க தேடிட்டு இருக்கேன். எங்க கிடந்துச்சு மாப்பிள்ள? இங்கதான் கிடந்துச்சு. பத்திரமா வீடு போய் எடுத்து வச்சிருந்து கொடுத்துருப்பாளோ. தம்பி, வெளியில பனியா இருக்கு, வீட்டுக்குள்ள போய் தேடுங்க. ஐயா வெளியில போயிருக்காருப்பா. சரிப்பா, வந்தது சொல்லிடுறேன். சரிப்பா. என்னப்பா என்னாச்சு? அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சா? தெரிஞ்சிச்சு. பையன் யாருன்னு தெரிஞ்சிச்சு, உங்க டாக்டர் யாருன்னு தெரிஞ்சிச்சு. எங்க அது? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பயந்து போய் மேல படுத்திருக்காப்பா. பச்சை மண்ணுல பயப்படாம என்ன பண்ணு. இருக்கட்டும். அட ஆமாப்பா, சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம், பின்னாடியே விரட்டிட்டு வந்து லெட்டர் கொடுத்துட்டான்பா. ஆத்தாடி, யாரு வரட்டுனா நல்லா பாத்தீங்களா? பார்த்தேன்பா. அம்முன்னு பங்காளி. பெரியம்மா அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆள் தெரியாம பண்ணிட்டானா? தெரிஞ்சோன்னா காலில் விழுந்துட்டான்ல. ஆமா அந்த பையன் காலில் விழுந்துள்ளதான் மாப்பிள்ளைக்கு மண்டையில அடிபட்டுருச்சு. ஆமா சும்மாரியா. பெரியம்மா இந்த விஷயத்த பெரியப்பட்ட சொல்லி பெருசாக்கிறாதீங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? மாப்பிள்ள, நீங்க நான் போய் கேட்கிறேன். இருமாமா, சின்ன பிள்ளை. எதுதான் சின்ன பிள்ளை பண்ற காரியம் மாடாது. செல்லம்ல ஒரு அளவு தாண்டா. நாளைக்கு ரோட்ல வர சேர்மனை பார்த்து கேட்பேன். ஏன்டா நீங்க புள்ள வளர்க்கறீங்க இல்ல வேற எதுவும் வளர்க்கறீங்க? போய் தொலை. இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். எப்படி ஆறு நாய்க்கு தான் மாப்பிள்ள பிஸ்கட் பொண்ணு. இது லோக்கல் பார்ட்டி. 2 எலும்பு துண்டு வீசி இருந்தா கம்பெனி அடங்கிருக்கேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு கவுண்டமணி காமெடி கேக்குது. குடும்ப மானம் காத்துல பறக்காம இருக்கணும்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணணும்? வீட்ல இருக்கிற ஃபேன் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. அடடே, வெரி குட். அப்ப பெத்தவங்க மனசு குளிரணும்னா அவங்க தூக்கி பிரிட்ஜுக்குள்ள உட்கார வைப்பியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பஞ்சு டைலாக பேசுற. அந்த சதீஷ் பேல உன துரத்தி லவ் லெட்டர் கொடுத்தா? யோ, நான் சொன்னேயா அவன் எனக்கு துரத்தி லவ் லெட்டர் கொடுத்தா? நான் சொன்னேனா? அது அக்கா சொல்லுச்சே. அப்போ உங்க அக்கா கிட்ட போய் கேளியும். என் கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க சும்மா என்ன படம் பார்க்க விடாம. இங்க பாரு, இந்த வாயா பாயின்னு என்னதான் நீ அசிங்கப்படுற அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. பட் நீ லவ் லெட்டர் கொடுத்த தப்பு தானே? ஏன் கொடுத்தா சொல்லு. வளர்ந்துருக்கல ஒரிவில்ல. போன் வாங்கி கொடுக்கலனா லவ் லெட்டர் தான் கொடுப்பாங்க. அடி பாவி, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமில்ல? இந்த அவரே வந்துட்டாரு, நீயே போய் சொல்லு. சும்மா வீட்டுக்குள்ள கையை முறுக்கிட்டே தெரிவாரு. என்னடா மாப்ள? ஒண்ணு இல்ல மாமா, கசக்கிட்டு இருக்க. இது நம்ம வினோதனைய பத்தி ஊருக்குள்ள ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க. அப்படியே அதான் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன் மாமா. ஏடா சோத்த வடிக்கிறவர் சொல்லிட்டு இருக்க. விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ ரத்த கண்ணீரே வடிப்பையா? பார்த்து வாய் கோணிக்கிற போகுது எகத்தாலாம். ஐயோ, இவங்க கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் போனா அந்த ஆளு இருக்கா. ஆவட்ட கோட்டு வரையும் வந்தாச்சு. வாய்தாவை குறைச்ச பாடும்ல, இந்த ஆள் வாதாடி ஜெயிச்ச பாடும்ல. வக்கீலுக்கு போன போடுமாமா. அவனே அடிச்சிட்டான். லாயர் தான். ஹலோ சார், எங்க இருக்கேள்? உள்ளதான் சார். உள்ள இருக்கேளா? தீர்ப்பு கொடுத்துட்டாளா? நீங்க இந்த லட்சணத்துல வாதாடிட்டே இருந்தேன்னா கூடிய சீக்கிரம் தீர்ப்பு கொடுத்துருவா சார். உள்ளதானா? ஜெயிலுக்குள்ள இல்ல சார், கோர்ட்டுக்குள்ள. கோர்ட்டுக்குள்ளயா? சரி அங்கே இருங்க. நான் அவசர வேலையா வெளியூர் வந்துட்டேன். ஜூனியர் அனுப்புறேன். சார், எது ஜூனியர் அனுப்புறீங்களா? நான் விளையாடுறீங்களா? நான் ஏன் உங்ககிட்ட விளையாடுறேன்? ஜூனியர்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வாய்தா கிடைச்சிரும். அதெல்லாம் ஒண்ணும். ஹலோ, வச்சுட்டாங்க. என்னாச்சு? அந்த ஆளு வரமாட்டானா, யாரோ ஜூனியர் அனுப்புறானா. அந்த ஆளே ஜூனியர் மாதிரி தான் வாதாடுவான். இதுல வேற அவனுக்கு ஒரு ஜூனியரா? நம்ம சார் சொன்ன அக்கௌண்ட் கேஸ் இவங்கதான். இவங்க கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ. நான் கோர்ட் ஹால்ல வெயிட் பண்றேன், நீ வந்துரு. வர வேண்டியதே இல்ல. ஸ்ட்ரைட்டா குண்டாஸ்டா. ஹலோ. அட கைய தானே வெட்டினீங்க, ஆளு உயிரோட தானே இருக்கான். என்னடா கையை வெட்டினது கேக் வெட்டின மாதிரி சொல்றா? அன்னைக்கு தான் நல்ல மூட்ல இருந்திருக்கா. அதான் செம்ப கொண்டு அஞ்சு. இப்போ நான் கோர்ட்ல இருக்கேன், அப்புறமா பேசுங்க. பை. ஓகே. விக்டிமை யார் அடிச்சீங்க? எங்க டீம் தான். மாம்சு. நான் கட்டை மட்டும் தான் எடுத்து கொடுத்தேன். மாம்சு தான் மண்டைய பொளந்தாப்ல. எஸ், ஐ அம். நீங்க ஒன்றும் பண்ணலையா?
ஹலோ நீங்க ஒன்றும் பண்ணலையான்னு கேட்டேன். நான் வேணாம் தாங்க சொன்னேன், இவங்க தான். வேணான்னு தான் ஒரு அடியோட நிறுத்த வேணாம் அப்படின்னு சொன்னேன் பங்காளி. 60 வயசு ஆபீசரை 3 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க. ஆளுக்கு 20 பிரிச்சுக்கிட்டோம். இதுல என்ன இருக்கு? சரி, கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி நான் எது கேட்டாலும் எஸ் எஸ்ன்னு சொல்லணும், புரிஞ்சுதா? உங்க பேரை கேட்டா கூட எஸ் எஸ்ன்னு சொல்லணுமா? ஓகே, வாங்க அந்த பக்கம். வாய்தா கண்டிப்பா கிடைக்காது. இவனுக்கு என்னாச்சு? பாடி கைலு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் சொல்லு. ஃபேஸ்புக் தானே பார்த்துட்டு இருக்க, நான் சொல்றத கேளு. சொல்லு. வினோதினிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாம். அதுக்கு என்ன இப்போ? நான் இன்னைக்கு வீடு பூந்து அவள் தூக்க போறேன். ஓ, அப்புறம் சதீஷ் யாருங்க? ஐயோ சொல்லு, நான் இல்லைன்னு சொல்லு. மறுபடியும் வந்துட்டாங்களா? உள்ள வாங்கண்ணா. கொரியர் வந்திருக்குங்க. சைன் போடுங்க. யோ, கொரியர் தானே கொடுக்குற, அதுக்கே இப்படி கொடூரமா கத்துற? நான் எப்பயும் அப்படியே பேசுவேன். அப்படியே பேசிட்டே போ. அடிக்கிற வெயிலுக்கு. போஸ்ட்மேன் வந்ததுக்கு இந்த பயப்படுற? நீ எல்லாம் சேர்மேன் வீட்ல பொண்ணு தூக்க போற. நான் பிளானை மாத்திட்டேன். என்ன? நானும் அவளை ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். மத்தவங்க எல்லாம் ஓடி போனா பஸ் ஸ்டாண்ட்ல தான் பிடிப்பாங்க. நீ எல்லாம் ஓடி போனா வீட்டு வாசலே பிடிச்சிருவாங்க. அப்படியா? பொண்ணு தூக்குற மூஞ்சி பாரு. ஷைலு, அவ வீட்டை நினைச்சால பயமா இருக்கு. நீ தான் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும். நான் விடவும் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறேன். அவள் இல்லைன்னா நான் செத்துருவேன். நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஷைலு. அண்ணா டீ காப்பி வேணாம்ப்பா. ஆர்லிக்ஸ் பூஸ்ட் வேணாம்ப்பா. கிரீன் டீ வட்டி. டீயே குடிக்க மாட்டேன் போடா. அவரே டீ கடை சட்னி கொடுப்பா. அவரோட யாழ தான் சார். இன்னொன்று கொடுறா. ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? இல்லைங்க, இப்போதான் ஒரு 2 மணி நேரம் ஆகுது. மாஸ்டர், இதான் என் ஃபேவரட் கடை. கோர்ட் லீவர்னா கூட நான் இங்கே தான் வந்து டீ குடிப்பேன். நல்ல பழக்கம். ஓடு. உங்களுக்கு டீ ஓகே தானே? எனக்கு எப்பவுமே டீ தான். எனக்கும் பிடிக்குங்க. அம்மா, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க? சும்மா பேசலாம் தான். சரி, இந்த லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு? நமக்கு வர லவ் பத்தியா இல்ல அடுத்தவங்களுக்கு வர லவ் பத்தியா? அட பொதுவா சொல்லுங்களேன். பொதுவானா காதல்ங்கிறது இந்த டீ மாதிரிங்க. சில கடையில நல்லா இருக்கும், சில கடையில கேவலமா இருக்கும். அப்புறம் ஏன் உங்களை மாதிரி ஆளுங்க எல்லா டீ கடையும் மூடணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது இல்லைங்க, ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்றேன்னு பிள்ளைகளை கூட்டு ஓடிடுறாங்க. அதனாலதான். அப்போ அதே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய வீட்டுல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அது தப்பு இல்லையா? அதுவும் தப்பு தான். சரி விடுங்க, நான் அந்த பப்பி லவ் பத்தியே பேசல. இப்போ மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் லவ் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? மெச்சூரிட்டினா வயசுக்கு வரதா? ஐயா, அது இல்லைங்க. மெச்சூரிட்டினா ஒரு பக்குவம் வர்றது. பக்குவமா? புரியுற மாதிரி எப்படி சொல்லுங்க? இப்போ சூர்யா ஜோதிகா இருக்காங்க, அந்த மாதிரி லவ் எல்லாம் நீங்க பிரிப்பீங்களா? கேட்டிருந்தா முயற்சி பண்ணி பார்த்துருப்பேன். அது மட்டும் யார் நினைச்சாலும் முடியாது. ஏன்னா பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வர காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. அதுவும் கரெக்ட் தான். அதுக்கு தான் சொல்றேன், பேசாம எங்க அண்ணனையும் உங்க தங்கச்சியும் சேர்த்து வச்சிருங்க. என்னங்க இப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்க? அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிக்கிறது சாதாரண விஷயம் தாங்க. அது நம்ம தான் தேவையில்லாம பெருசு. அதுக்குன்னு பெரியவங்க ஒத்துக்க வேணாமா? அவங்கள பத்தி விடுங்க, நீங்க நினைச்சா முடியும். என்னங்க இது? ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு இந்த குழப்பம் குழப்புறீங்க? குழப்பம் எல்லாம் இல்லைங்க, நான் தெளிவாவே சொல்றேன். நம்ம யாரு கூட வாழ போறோம்ன்றது நம்ம இஷ்டத்துக்கு முடிவு எடுக்க முடியலன்னா அப்புறம் நம்ம வாழ்றதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? சார் சார், இதோ நான் வந்துட்டேன் சார். சார், நீங்க இதை பத்தி நல்லா யோசிங்க, நான் வரேன். அண்ணா, அவர்கிட்ட டீ காசு வாங்காதீங்க, நம்மால் தான். சரிம்மா. பை. அதுவும் நம்மால தான். சரி தம்பி. வரட்டா? யாரா பாட்டா பண்ணது? நான் தான் மாப்பிள்ள. ஏகடா பண்ண? உனக்கு லவ் பிடிக்காது, பின்னதுக்கு லவ் சாங்கு? எனக்கு லவ் பிடிக்காதுன்னு உன்ட்ட சொன்னா? பிடிக்கும், நீ சொல்லவே இல்லையே. இப்படி தான் பெல்லு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு லவ் பிடிக்காதுன்னு ஊரெல்லாம் பொருளைகளை போட்டு பொண்ணுங்க சமாச்சாரமே என் வாழ்க்கையில எல்லாம் பண்ணிவிட்டாங்க. இல்லைனாலும் 2 தெரிசா 3 அனுஷ்கான வரிசையில் நின்றுருக்கான். 10 வயசு இருக்கும். ஒரு நாள் எனக்கு டீ வேணான்னு சொன்னேன். அன்னையில இருந்து எனக்கு டீயே பிடிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அப்போ உனக்கு டீ பிடிக்குமா? எனக்கு டீ பிடிக்கல, அது முடிவு பண்ணிட்டு நீங்க யாரா? இவங்க குழப்பல. எனக்கு உண்மையிலேயே டீ பிடிக்குமா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, எங்க பெரிய பையன் வேற சைட் அடிச்சா கூட நம்ம ஆளுகளா பார்த்து சைட் அடிக்கடா அப்படின்னு சொல்லி ரூல்ஸா போடுறாரு. நீ ஏன் சொல்லு பில்லு, சைட் அடிக்கிறதுக்கும் ஜாதிக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்த காதலுக்கும் ஜாதிக்கும் என்ன சம்மந்தம்? அட பங்காளி, நமக்கும் காதலுக்கும் தான் என்ன சம்பந்தம்? அதானே இருக்கு.
சம்மந்தம் இருக்கு. ஏன் தங்கச்சி யார லவ் பண்றா? நான் கட்டிக்க போறவளோட அண்ணனே. அப்ப உறவு முறையெல்லாம் சரியா தானே வருது? மாம்சே, அந்த செம்ப கொண்டு எரிஞ்சல்ல அந்த பிள்ளை சொல்றான் பங்காளி. ஏய், அவளை வச்சு கேஸ் வேணா நடத்தலாம், குடும்பம் நடத்த முடியாது. கேஸே நடத்துறா, குடும்பம் நடத்த மாட்டாளா? நீ நடத்து. ஏன் பங்காளி, உனக்கே இது நல்லா இருக்கா? ஏன் நல்லா இல்ல? என்னமோ சொன்னால சூர்யாவும் ஜோதிகாவும் லவ் பண்ணா நல்லா இருக்கும், அஜித்தும் சாலினியும் லவ் பண்ணா நல்லா இருக்கும், நாங்க லவ் பண்ணா மட்டும் கச்சக்குதா? டாய், அஜித் இப்படிதான் ஸ்டேஷனா போய் லவ்வெல்லாம் பிரிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரா? அது ஏன் தப்பு இல்ல, உங்க தூண்டுதலின் பேரில் நான் செயல்பட்டேன். அதெல்லாம் சரிதான் பங்காளி. நம்ம பிரிச்சு வச்ச லவர்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்து நம்மள கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? ஸ்ட்ராங்கான லவ யாராலையும் பிரிக்க முடியாது, வீக்கான லவ யாராலையும் சேர்த்து வைக்க முடியாது. கேட்டா இப்படி சொல்லிரு. மாப்பிள்ள, ஓடுற தண்ணியில எழுதுறதும் போடுற தண்ணியில எடுக்கிற முடிவும் சரியா வராது மாப்பிள்ள. எதா இருந்தாலும் நாளைக்கு முடிவு எடுப்போம். நாளான்னைக்கு செய்ய போறவன் தான் நாளைக்கு முடிவு எடுப்பேன், நாளைக்கு செய்ய போறவன் இன்னைக்கே முடிவு எடுப்பேன். நான் முடிவு எடுத்துட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு போறேன். பெல்லு விஷயம் மாமாக்கு தெரிஞ்சுட்டு நமக்கு அடிச்சிருவாங்க பெல்லு. மாம்சே, இவன் தண்ணியை போட்டு முடிவு எடுக்கல, நல்லா முடிவு எடுத்துட்டு தான் தண்ணியை போட்டிருக்கான். ஆக மொத்தத்துல என்னை கடைசி வரைக்கும் தண்ணி அடிக்க விடவே இல்லையாடா. நீர் சாப்பிட மாட்டேன். I am happy. சரி வாட்ச்மேன் போடுற சட்டை மாதிரி இருக்கு. நம்ம கட்சிக்காரங்க சட்டை மாதிரி இருக்கு. தெரியுமா? ஐயே, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. இது ஓகே, நமக்கு ப்ளூ தான் ராசி. பால் டீ, பிளாக் டீ, கிரீன் டீ, தம் டீ, எம் டீ. எந்த டீ வேணுமோ எடுத்துக்க. எந்த டீயும் வேணாம், தண்ணி போதும். நில்றா. ஏண்டா 200 வருஷமா நம்மளை கொடுமைப்படுத்திட்டு இருக்க வெள்ளக்காரன் போயிட்டு நாங்க உன்னை கொடுமைப்படுத்துறோம் புலம்பிக்கிட்டு இருக்கிற. அப்படி என்னடா அப்ப நாங்க உன்னை கொடுமைப்படுத்தினா? ஐயோ மாமா, அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதியா? என்னது பேச்சுக்கு சொன்னியா? அப்ப தண்ணியை போட்டா என்ன வேணாலும் பேசுவியா? யோ பங்காளி, நேத்து நைட்டு நான் தண்ணியே போடலையா? தண்ணியே போடலையா? அப்புறம் நடிச்சியா? தண்ணி போடாம இப்படி பேசியிருந்தா உளறேன்னு நினைச்சுக்க மாட்டீங்க, அதான் தண்ணி போடல. அவன் குழப்புறானா இல்ல நம்ம குழம்புறமா? அதனாலதான் நேத்து தண்ணி போட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவன் தான் நம்மள குழப்புறான். நீ உழப்பாதையா? பகையாவா? ஆமா பயா. எது போயாவா? டேய் கட்டையா, டேய் என்னடா என்னைக்கு திருநாளா நீங்க அவன் கலர் ட்ரெஸ்ல போறான்? அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதே. பிடிக்காதுன்னு அவன் உங்ககிட்ட சொன்னானா? இல்ல. இது வரைக்கும் எதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் இனிமே அவனுக்கு பிடிக்கும். இது வரைக்கும் எதெல்லாம் அவனுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் பிடிக்காதா? அதுவும் பிடிக்கும். இதுக்கு மேல கேட்டா பைத்தியம் பிடிக்கும். சொம்படி பட்டல இருந்து அவன் அப்படித்தான் இருக்கான். போங்க சிஸ்டர். என்ன சொல்லிட்டு போறான் இவன்? நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. சரி சேனலை மாத்துமா. ஏய் சும்மா ரெடி. அந்த அம்மா பாரு எப்படி பேசுறாங்கன்னு. தெரிஞ்சு நீங்க இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அது பொண்ணோட சம்மதம் இல்லாம. பாத்தியா எந்த நேரத்துல எதை பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு விளங்கிரும். சுகன்யா, சுகன்யா கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேளு. என்ன சாப்பிட கூட விட மாட்டீங்களே. தம்பி அந்த பொண்ணு வருதா? வாய முடிட்டு பேசாமரியா? என்னண்ணே எல்லாரும் வந்திருக்கீங்க? வினோதினி வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போயிருச்சுமா. சொல்லியிருந்தா மட்டும் விட்டுருக்கவா போறீங்க? என்னம்மா அப்படி பேசுற? வேற எப்படி பேசணுங்கிறீங்க? அப்ப வினோதினி போனது உனக்கும் தெரியுமா? எங்க காலேஜ்க்கே தெரியும். காலேஜ் வரைக்கும் தெரியுமா? வெரி குட். ஏமா படிச்ச பிள்ளைங்க பண்ற வேலையாமா அது? படிச்சதே இதுக்கு தானே. என்ன புரட்சி பண்றீங்களா? புரட்சி பண்றீங்களா? மரியாதை சொல்லிரு. அவ எங்க இருக்கா? எதுக்கு? அவ கரியர் கெடுக்கிறதுக்கா? புரியாம பேசாதம்மா, பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுவாரு. இதுக்கெல்லாம் கொலை பண்ணுவீங்க? அந்த ஆளு கௌரவத்துக்காக கொலை பண்ணுவாப்ல. கொலை பண்றது இல்ல, என்ன கௌரவம் இருக்கு? அதெல்லாம் உனக்கு புரியாது பெல்லு. என்ன பொண்ணு வேலைக்கு போறதுல என்ன கௌரவம் குறைய போகுது? வேலைக்கு போயிருக்காளா? ஆமா, ஃபைனல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா கோயம்புத்தூர் டைடல் பார்க் போறேன்னா. அப்ப வேலைக்கு போற பொண்ணு எதுக்கு பார்க்குக்கு போகணும்னு கேக்குறேன். ஐயோ மாமா, டைடல் பார்க்னா வேலைக்கு போற இடம் தான். அப்ப அந்த சதீஷ் பையன் கூட ஓடி போலையா? என்னது சதீஷோடயா? அப்ப அவ இன்டர்வியூ போலையா? என்னம்மா இப்படி குழப்புறீங்களேம்மா? நீங்க தானே குழப்புறீங்க. இப்ப புரியுதா? என்னையா புரியுதா? வாயில குத்துடா. சொல்லு பங்காளி. ஐயோ தாத்தா நாங்களும் தேடி போய்க்கிருக்கான். சரி நீ வை பங்காளி. அந்த சதீஷ் பையன் வீட்டில் போய் நம்ம ஆளுக்கு போகிற அடிச்சு உடச்சிட்டாங்களாமியா. பத்தா குறைக்கு நம்ம பெரியப்பா வேற அவன் அப்பனை சட்டை பிடிச்சி அசிங்க பிடிச்சிட்டாமையா. பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கும் போலயே. ஓட்ட வை மாமா. நல்லா பாத்தியா? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம பொண்ணு அந்த பையனும் தானே? நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். இங்க பாரு,
ரெண்டு பேரும் ஒண்ணா பாத்தியா பக்கத்துல பாத்தியா? டே ஆக்கங்கிட்ட கோ ரெண்டும் ஒன்று தானே. யோ ஒண்ணா நிக்கிறதுக்கும் பக்கத்துல நிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒழுங்கா யோசிச்சு சொல்லு. ரெண்டு பேரும் ஒண்ணா தான் பார்த்தேன். ஆனா பக்கத்துல நின்னாங்க. ஆம்பாச்சை நம்பி கலவரம் பண்ணி தர்றாங்க. ஆஹா அருந்ததி ருத்ரமாதேவி சந்திரமுகி எங்க வீட்டுக்குள்ள ஓடிதான் போயிருக்கணும். அடியே நீ என்ன யோசிச்சிட்டோம்னு எனக்கு தெரியும். ஏன் வினோதினி மட்டும் ஓடி போலன்னு தெரிஞ்சு நீ செத்த. அப்ப ஓடி போயிருந்தா அப்ப நீ தான் செத்த. அப்ப நம்ம எங்க போறோம்? ஹோட்டல்ல ரூம் போட போறோம். வாயா இறங்கு. இவ்வளோ பெரிய ஹோட்டலை நான் பார்த்ததே இல்லை மாப்பிள்ள. ஏ மாமா ஹோட்டல் இல்லை டைடல் பார்க். அம்புட்டு கண்ணாடியா வச்சு கட்டிருக்காங்களே, கலவரம் வந்து அடிச்சு உடச்சிட மாட்டாங்க. கலவரமா? இவங்க கலவரம் பண்ற லட்சணத்தை பாத்தியா? டேய் என்ன அந்த பிள்ளைக்கு ஆம் செட் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எறா கையா எறா போடா போடி. பாக்குறதுக்கு பல பலன்னு இருக்குல்ல? பின்ன இருக்காதா? ஃபாரின்காரன் கட்டினதாச்சா? நான் அந்த பிள்ளையே சொன்னேன். நானும் அதுதான்டா சொன்னேன். Outsiders not allowed. Only employees allowed. Okay. Good boy. அப்பாவை கேட்டுன்னு சொல்லு. வாங்கடா போலாம். Don't go inside. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா மாமா அங்க அவுட் சைடு போயிருவேன். அப்புறம் நாரி போயிடும். Outsiders not allowed. என்னடா not allowed? பேச வைக்கிறியா? பேச வைக்கிறியாடா? Let me explain. We're here to find our sister. She's come here for a job interview. Kindly let them in. What's the problem? Vesti not allowed, sir. Hey macha. சொல்லுடா. Vesti இல்ல உள்ள வர கூடாதாம். டேய் இப்போ நாங்க வேட்டு கட்டிட்டு உள்ள போக கூடாது. அவ்வளவுதான்டா. இத முன்னாடியே சொல்ல வேண்டியதுடா. எப்படி கம்பெனி நடத்துறீங்கன்னு பாக்குறோம்டா. வாங்கடா. போட்டுருக்காங்க சட்டம். மச்சா இவங்க அசிங்கப்படுத்துறாங்க. ஆமா மாப்ள அசிங்கப்படுத்துறாங்க மாப்ள. என்ன நம்ம ஊர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மாப்ள நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட. என்ன ஏதுன்னு தெரியும் பாத்தியா? அவன் வேட்டி கட்டிட்டு உள்ள போக கூடாதுன்ற. நீ என்னைக்கு வேட்டில இருக்க என்னைக்கு பேண்ட் போட்டுருக்க. உடனே உள்ள விட்டாங்க. நாங்க என்ன பண்றோம்? நீ எல்லாம் பெரிய மனுஷன் தானே. நீங்களோட சேர்ந்துக்கிட்டு நீயும் குத்தடிக்கிற. முதல்ல வேட்டியை கட்டுங்க. அரைக்க வச்சிருந்த மிளகா விற்க வச்சிருந்த தேங்காவெல்லாம் இறச்சி விட்டு போயிட்டாங்க அவங்கள. ஏமாமா ஏற்கனவே அந்த அன்பு பையன் வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். அப்பயே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு நடந்திருக்குமா? எனக்கே இப்பதான் தெரியுமாப்ல. இந்த ரெண்டும் மறைச்சிருச்சுங்க. யாரு சைலுமா? ஏன் சைலு? அப்பா விடு. இந்த மாமிகிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிக்கணுமா இல்லையா? உனக்கு ஏன் தயக்கம்? சொல்லிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பீங்களா? ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாரு. அத்தை சதீஷங்க அவனுக்கு ஒரு போனை போடுங்க. அவனுக்கு கால் போக மாட்டேங்குதுப்பா. சுத்தம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா? என்ன மறு வீட்டுக்கு போன மாப்பிள்ள மாதிரி வர்றான்? எல்லாரும் இங்க என்ன பண்றாங்க? போன? நான் எங்க போன உனக்கு என்ன? திமிரு பிடிச்சவன். கேளவி. என்னம்மா திங்ஸ் தூக்கி வெளில வச்சிருக்கீங்க? நம்ம எங்கேயாவது புது வீட்டுக்கு போறோமா? ஆமா பழைய வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டாங்க. டேய் உன் ஃபோன் என்னடாச்சு? சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா. அந்த பொண்ணு வினோதினி உன் கூட வந்தாளா? அப்பா டேய் எல்லாம் தெரியும் சொல்லி தரடா. இல்லப்பா நான் ஃப்ரெண்டோட கல்யாணம் பண்ணி நேரா இங்க தான்ப்பா வரேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவன் இழுத்துட்டு எல்லாம் ஓட இருக்க மாட்டான். நாளைக்கு நான் நிஜமாவே அந்த பையன் கூட ஓடி போறேன். என்ன பண்ணுவீங்க? அப்பயும் அவன் விட்டு தான் அடிச்சுன்னு இருக்கோம். நாங்க அநியாயம் பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஏமா பொம்பளை பிள்ளை காணோம்னா ஊர் உலகத்துல இப்படித்தான் செய்வாங்க. சந்தேகப்பட்டு விசாரிச்சு அதை போய் குத்தம் வச்சுக்கிருக்கா. யோ உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லல? செஞ்ச தப்ப நியாயப்படுத்தியே பேசிட்டு இருக்காத உணராம? ஏமா பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி மரியாதை எல்லாம் பேசிக்கிருக்க. யாரு இவர்லாம் பெரிய மனுஷனா? எப்ப என்ன பிரச்சனை நடக்கும்னு பாத்துட்டு இருக்கிறதுல ஒரு பொழப்பு. இதுக்கெல்லாம் ஒரு மீச வேற. அவன் வேலை கிடைக்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? தெரியாது. படிச்சிருந்தா தெரியும். படிச்சாலும் தெரியாது. அண்ணா என்னப்பா உனக்கு வாழ்க்கையில லட்சியம் என்ன சொல்லு? சொல்லு. உனக்கு வாழ்க்கையில லட்சியம் என்ன? இப்படி திடுதிப்புன்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. 2 நாள் கழிச்சு கேட்டா மட்டும் சொல்லிடுவாரு. என்கிட்டயாச்சும் கேட்டுச்சு, உங்ககிட்ட கேட்கவே இல்லையா? சிரிக்காதுன்னு